பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நாளை நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி புறப்பட்டு சென்றார். கூட்டத்தில் தமிழகத்திற்கு தேவையான நிதியை தரும்படி பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வெற்றி செல்வன். ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது சென்னை விமான நிலையத்திலிருந்து டெல்லி புறப்பட்டிருக்கிறார். குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாளை நிதி ஆயோக் கூட்டமானது நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே மத்திய திட்டக்குழுவுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட நிதி ஆயோக் அமைப்பின் 9வது நிர்வாக குழு கூட்டம் டெல்லியில் நாளை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற இருக்கிறது. இதில் மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களின் முதல்வர்கள் பங்கேற்க இருக்கின்றனர். முந்தைய ஆண்டுகளில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்காத நிலையில் நாளைய கூட்டத்தில் அவர் பங்கேற்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக 2 தினங்களுக்கு முன்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய சமூக வலைதள பதிவின் அடிப்படையில் தமிழகத்திற்கான நியாயமான நிதி உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்த டெல்லி செல்ல இருப்பதாகவும், கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பேன், தமிழகத்திற்கான நிதியை போராடி பெறுவேன் என்றும் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சரியாக 9:30 மணி அளவில் சென்னை விமான நிலையம் வந்தடைந்து டெல்லி புறப்பட்டிருக்கிறார். நண்பகல் 12:50 மணி அளவில் அவர் டெல்லி இருக்கிறார். அங்கு தமிழக எம்பிக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க இருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோரையும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்திற்கான நிதி தொடர்பான சில மத்திய அமைச்சர்களையும் முதல்வர் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. நாளை டெல்லியில் பாரத் மண்டபத்தில் நடைபெற இருக்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழகத்திற்கான ஒருங்கிணைந்த கல்வி, அதாவது சமஸ்கிர சிக்ஷா, நிதி, பேரிடர் நிவாரண நிதி உள்ளிட்ட நிலுவை நிதியை மத்திய அரசு உறுதியாக தெரிவிக்க என்கின்ற தகவல்